வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்றைக்கி வீடியோவில் நம்ம நோ ஆனியன் நோ கார்லிக் கோவக்காய் கொத்சு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதை நான் எப்படி பண்ணேங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கொத்சு பண்ணுறதுக்கு 2 முக்கியமான இன்க்ரீடியன்ட், ஒன்று பைத்தம்பருப்பு, இன்னொன்று கோவக்காய். இதில் நம்ம வெங்காயம் பூண்டு எதுவும் சேர்க்க போகிறது இல்லை, அதனால் நீங்கள் ஃபாஸ்டிங் டேஸ் கூட சாப்பிட்லாம். இதை நீங்கள் சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்லாம், இல்லைன்னா சப்பாத்தி கூட, பொங்கல், உப்புமா கூட, எந்த டிஃபன் ஐட்டம் கூட வேணாலும் சாப்பிட்லாம். பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி, ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். ஒரே பாத்திரத்தில் கொதிக்க விட்டு ஒரு தாளிப்பு மட்டும் கொடுத்து இறக்க போகிறோம். வாங்க இதை நம்ம எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துடலாம். முதல்ல ஒரு பாத்திரத்தில் 1/2 கப் பைத்தம்பருப்பு சேர்த்துட்டு பைத்தம்பருப்பை நல்லா களைஞ்சிக்கோங்க. அதாவது தண்ணி கிளியர் ஆகிற வரைக்கும் 2-3 தடவையாவது நீங்கள் பைத்தம்பருப்பை வாஷ் பண்ணிக்கணும். வாஷ் பண்ண பைத்தம்பருப்பை தண்ணி சேர்த்து ஒரு 15 நிமிஷத்துக்கு ஊற விட்டுருங்க. ஊறுனா உங்களுக்கு சீக்கிரமே வெந்துடும். ஊற வச்ச பருப்பு வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பருப்பு கூடவே நான் காரத்துக்கு 1 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக நம்ம ஹீரோ இன்க்ரீடியண்ட்டான கோவக்காயை சேர்த்துக்கலாம். கோவக்காயை நம்ம இங்கிலீஷில் ivygourdன்னு சொல்லுவோம். நான் இன்றைக்கி 15 கோவக்காய் எடுத்திருக்கேன். 15 கோவக்காயுமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2 ஓரங்களையும் கட் பண்ணிவிட்டு உடம்புல நல்லா கீரல் போட்டு சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி கீறிட்டு சேர்க்கும் போது உங்களுக்கு கோவக்காய் சீக்கிரமே வெந்துடும். இல்லைன்னா கோவக்காய் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ப்ளஸ் நம்மளுக்கு உள்ளெல்லாம் நல்ல மசாலாவும் இறங்கும். சும்மா கத்தி வச்சுட்டு அது உடம்புல ஒரு 5-6 கீரல் போட்டிங்கன்னா போதும். பாசிப்பருப்பு, கோவக்காய், பச்சை மிளகா, அடுத்தபடியாக ஒரு தக்காளியை 4 பொளந்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம். பொடிப்படியாக நறுக்கணுன்ற அவசியம் இல்லைங்க, எப்படியுமே நம்ம வேக வச்சுட்டு மசிக்க தான் போகிறோம். இன்கேஸ் உங்களுக்கு டைம் இல்லை, நீங்கள் டக்குன்னு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இது எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துட்டு விசில் விட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமே குக் ஆகிடும். வாசனைக்கு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் சேர்த்துருங்க. பருப்போடு சேர்ந்து கொதிக்கும் போது நம்மளுக்கு மஞ்சள் பொடியோட பச்சை வாசனையுமே போயிடும். இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் சிவப்பு மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி சேர்த்துருங்க. எங்கெல்லாம் நீங்கள் பருப்பு சேர்க்குறீங்களோ அங்கெல்லாம் பெருங்காய பொடி சேர்த்துட்டிங்கன்னா அதோட வாய்வு தன்மையை இதை எடுத்துரும். அடுத்ததாக 1 டீஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகமும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. சீசன் டைமில் பார்த்திங்கன்னா கோவக்காய் நிறைய சீப்பாக கிடைக்கும். அந்த மாதிரி கிடைக்கும்போது சும்மா பொரியலே பண்ணி சாப்பிடாமல் இந்த மாதிரி சைட் டிஷ்லாம் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு டிஃபனுக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு சௌரியமாக இருக்கும். இப்போ இந்த பருப்பு, தக்காளி, கோவக்காய் எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா கொதித்து வேகட்டும். மூடி போட்டு கொதிக்க விட வேண்டாம், அப்படியே ஓப்பனாகவே கொதிக்க விட்டால் போதும். நீங்கள் மூடி போட்டிங்கன்னா உங்களுக்கு பருப்பு பொங்கிட்டே இருக்கும். தேவைப்பட்டால் அப்பப்போ கொதிக்கும் போது தண்ணி மட்டும் சேர்த்துக்கோங்க, இல்லைனா அடி பிடிச்சிடும். கோவக்காய் நல்லா வெந்து சாஃப்டாக ஆகிடுச்சான்னு செக் பண்ணுங்கள். சாஃப்டாக ஆகிடுச்சுன்னா ஒரு மத்து போட்டு கோவக்காய், பச்சை மிளகாய், தக்காளி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மசிச்சுக்கலாம். நீங்கள் எப்படி கடையலுக்கு கடைவீங்க அந்த மாதிரி கடைஞ்சி விட்டுருங்க. நீங்கள் மசிச்சு விடும்போதே கோவக்காய்க்குள்ளே இருக்கிற விதையெல்லாம் வெளியில் வந்துட்டு இந்த கிரேவி நல்லா திக்காகிடும். கோவக்காய் நல்லா வெந்தால் மட்டுமே உங்களால் மசிக்க முடியும். மசிச்சுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்கட்டும். நம்ம இது வரைக்கும் உப்பே சேர்க்கலை, இப்போ தான் உப்பு சேர்க்க போகிறோம். தேவைப்படுற அளவுக்கு உப்பு சேர்த்துருங்க. நீங்கள் பருப்புக்கு முன்னாடியே உப்பு சேர்த்திங்கன்னா பருப்பு உங்களுக்கு குழைய வேகாது. அதனால் எந்த பருப்பு டிஷ் பண்ணாலுமே உப்பை கடைசியில் சேர்த்துக்கோங்க, இல்லைனா பருப்பு வெந்ததுக்கப்புறம் சேருங்க. இது கொதிச்சுட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளே ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியை நம்ம தண்ணியில் ஊற போட்டுக்கலாம். ஊற போட்ட புளியை ஒரு 2-3 தடவை தண்ணி சேர்த்துட்டு நம்ம நல்லா கசக்கிட்டு அந்த டேமரிண்டோட பல்ப்பை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். எடுத்து வச்ச புளி தண்ணியை இந்த கொதிக்கிற கொத்சில் சேர்த்துக்கோங்க. புளி செக் பண்ணிக்கோங்க. நம்ம ஏற்கனவே ஒரு தக்காளி சேர்த்துருக்கோம், அதனால் அளவாக புளி சேர்த்துக்கோங்க. கொத்சில் பார்த்திங்கன்னா புளிப்பு, காரம் எல்லாமே பேலன்ஸ்டாக இருக்கணும். புளி தண்ணியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே இந்த பக்கம் நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். தாளிப்புக்கு ஒரு கடாயில் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடிக்கட்டும். கடுகு கூடயே ஒரு சிட்டிகை அளவுக்கு வெந்தயம் சேர்த்துருங்க. ரொம்ப வெந்தயம் சேர்க்க வேண்டாம், நிறைய சேர்த்துட்டிங்கன்னா கசந்துரும். அதனால் ஒரு சிட்டிகை போதும். ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் நல்லா பொரியட்டும். வாசனைக்கு கொஞ்சமாக கருவேப்பிலை, கலருக்கும் ஒரு ரோஸ்டட் ஃப்ளேவருக்காக நான் ஒரு 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி சிவப்பு மிளகாய் பொடியை இதே எண்ணெயிலேயே சேர்த்துக்கிறேன். மிளகாய் பொடி உடனே கருகிடும், அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா மிளகாய் பொடி ஓவர் குக் ஆகிறத நீங்கள் ஸ்டாப் பண்ணிடலாம். ஒரு டேஷ் தண்ணி சேர்த்துட்டு இந்த சூடாக இருக்கிற தாளிப்பை நம்ம கொதிக்கிற கொத்சில் சேர்க்க போகிறோம். தாளிப்பை நம்ம கொதிக்கிற கொத்சில் சேர்த்ததுக்கப்புறமா கடாயில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதையுமே நம்ம கொத்சில் சேர்த்துருங்க. ஏன்னா நம்ம ரோஸ்ட் பண்ண ஃப்ளேவர் எல்லாமே நம்ம கடாயில் இருக்கும். தாளிப்பு சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 1 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் கொதிக்கட்டும். அதுக்குள்ளேயும் நம்ம கடைசியாக சேர்க்க வேண்டிய 1-2 சாமானியும் சேர்த்து முடிச்சுக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இந்த கொத்ஸோட கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆற கொத்ஸு திக்காயிட்டே போகும். நல்லா கலந்து விட்டுட்டு ஃப்ளேமை மீடியமுக்கு மாற்றிடுங்க.
இந்த கொத்து வெங்காயம் சேர்க்காமே ரொம்ப நல்லா தான் இருக்கும். பட் உங்களுக்கு வெங்காயம் பிடிக்கும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம டேஸ்ட் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு அரை டீஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கலாம். இது கூடவே வாசனைக்கும் கடைசி அந்த ஃப்ளேவருக்கும் நான் ஒரு அரை டீஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன். இதுதான் நம்ம கொத்து கொடுக்க போகிற ஃபைனல் டச் அண்ட் சீக்ரெட் இன்க்ரீடியண்ட். கடைசியாக ஒரு அரை டீஸ்பூன் வெல்லமும் அரை டீஸ்பூன் சாம்பார் பொடியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 கொதி வந்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி இலையை தூவி விட்டுருங்க. சூடாக அப்படியே உங்களுக்கு பிடிச்ச டிஃபன் இல்லைனா சாதத்து மேலே குத்தி நீங்கள் பிசைஞ்சு சாப்பிட்லாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.